லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவை, எந்தெந்த பொருள்னு சொல்கிறேன் வாங்க. நம்ம வந்து இப்போ வந்து வெத்தலை வச்சு தாங்க இந்த ரெசிபி செய்ய போகிறோம். இதுக்கு நான் 3 வெத்தலை எடுத்துருக்கேங்க. அந்த வெத்தலையில் இருக்க வந்து காம்பை வந்து நம்ம எடுத்துடணுங்க. வெத்தலையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க. அதே போல் வந்து இரும்பல் சளிக்கெலாம் வந்து ரொம்ப நல்லதுங்க வெத்தலை. இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. இந்த மாதிரி காம்பெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு வெத்தலையை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டுருக்குறோங்க. நம்ம செய்யும்போது அப்படியே ஒரு பொருளோட அளவுலாம் சொல்கிறோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச உடனே நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வந்து சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம இப்போ கடுகும் சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே முந்திரி வந்து 4-5 துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து நம்ம பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. பூண்டும் முந்திரியும் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. பூண்டு உங்களுக்கு பிடிக்காதுன்னா பூண்டு வந்து நீங்கள் போடாத கூட விட்டுடலாங்க. நீங்கள் பூண்டு நல்லா வதங்கிட்டோன்னே ஒரு வெங்காயத்தை எடுத்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நம்ம இப்போ வந்து மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அடுத்த 4-5 மாதத்துக்கு மழை சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லாருக்கும் வந்து இரும்பல் சளிலாம் இருக்குங்க. மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களுக்கும் அதே போல் வந்து வயசானவங்களுக்கும் வந்து இரும்பல் சளி கண்டிப்பாக வருங்க இந்த சீசனுக்கு. அதுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் வந்து வாரத்தில் வந்து ஒரு நாள்னால் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோடனே கறிவேப்பிலை வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம போட்டு நல்லா நம்ம வதக்கி கொடுக்கலாங்க. மஞ்சத்தூள் நம்மளுக்கு வந்து பச்சை வாசனை போனோடனே நம்ம வந்து வெத்தலையை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை வந்து நம்ம போட்டுக்கலாம், வதக்கி கொடுக்கலாங்க. வெற்றிலையில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்ம வந்து நரம்புங்கள்லாம் வந்து சுறுசுறுப்பாக வச்சுன்னு இருக்கிறதுக்கு இந்த வெத்தலை வந்து உதவுதுங்க. அதே போல் நம்மளுக்கு வெத்தலையில் வந்து ஜீரண சக்தியும் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. வெத்தலையை வந்து நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. நல்லா வதக்கிட்ட உடனே நான் வந்து ஒரு கப் ரைஸுங்க. நீங்கள் பச்சரிசி சாதனா எடுத்துக்கோங்க, இல்லைனா புழுங்கலரிசி சாதனா எடுத்துக்கோங்க. நான் வடிச்சிட்டு ஆற வச்சு வச்சுருக்கேங்க சாதத்தை. அது ஒரு கப்பு போட்டு நம்ம நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. இந்த ரைஸுக்கு தகுந்த அளவு உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா நம்ம கலக்கி கொடுக்கலாங்க. இரும்பல் சளிக்கு வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து வெத்தலை கொடுத்தோம்னா பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. பசங்களுக்கு வெத்தலையை வந்து அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரைஸ் மூலயமா நம்ம சேர்த்தது தெரியாது. பசங்களுக்கு வெத்தலை தான் சேர்த்து இந்த ரைஸ் பண்ணிக்கிறோன்னு தெரியாதுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சளி இரும்பல்லாம் அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கம்மிங்க. சாதம் நல்லா சூடாகணுங்க. நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நல்லா ரைஸ் வந்து சூடாயிடுச்சுன்னா நம்ம வெத்தலையோட வந்து ஃப்ளேவர் வந்து இந்த ரைஸில் வந்து இறங்கிடுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்குங்க. பாருங்கள், வெத்தலை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வின்டர் சீசனில் வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இரும்பல் சளி அதெல்லாம் வராதுங்க. இதோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து வத்தல் வடகம், இல்லை நான் வந்து காராஸ் இருந்துச்சுங்க, காராஸ் வச்சுருக்கோங்க. நீங்கள் வத்தல் வடகம் எதுனா வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.